தலைப்பு: சின்ன பையன் பெரிய ஆவி. இது ஒரு சில வருஷம் முன்னாடி நடந்த கதை. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டவுன். சதீஷும் ஷாலினியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு 7 வயசு பையன் இருந்தான், அருண். ரொம்ப கியூட்டான ஃபேஸ், அப்பாவியான கண்கள். எல்லாரும் பார்த்த உடனே அவனை ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் 6 மாசம் பிறகு குட்டி ஏஞ்சல் மாதிரி இருந்த அருண் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டான். அவளோ அப்பாவியான முகம் இப்ப அந்த கண்ணுல ஒரு டார்க்கான லுக்கு. அப்பா அம்மா கூட பயங்கர டென்ஷனா இருந்தாங்க. ஷாலினி கவலையோட, சதீஷ், நான் சொல்றேன், நம்ம அருணை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். அவன் நேற்று நைட்ல என்னோட கட்டில் சில நிக்கிறான், தூங்கல, என்னை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் கண்ணு. சதீஷ் நிதானமாக, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நார்மல்டா, ஸ்லீப் வாக்கிங்னு சொல்லுவாங்க, நீ ஓவர் திங்க் பண்ணாத. ஆனால் அது ஸ்லீப் வாக் மாதிரி இல்லை. அருண் பேசுறது நடக்கிறது எல்லாமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி. மின்நைட்ல அவன் கிச்சனுக்கு போறான். தரையில உட்காந்து இருக்கான். கையில உடஞ்ச கிளாஸ் கண்ணாடி, உதட்டுல ரத்தக்கரை. ஷாலினி கத்துறான், அருண் என்ன பண்ற, அதை கீழே போடு. அருண் ஒரு பயங்கரமான குரலோட, அம்மா, நான் ரத்தத்தை டேஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன். வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஜெயா ஆண்டி ஒரு நாள் ஷாலினி கிட்ட வந்து பேசினாங்க. ஜெயா ஆண்டி, ஷாலினி, உன் பையன் மேல ஏதோ தப்பு இருக்குமா, நாங்க பார்த்தோம். அந்த அருண் ஒரு தெரு நாயை பிடிச்சு கழுத்தை நிறுத்தி பண்ணிட்டு இருந்தான். கண்ணால பார்க்கவே முடியலம்மா. ஒரு குட்டி பையனுக்கு எந்த அளவுக்கு பலம் எங்கே இருந்து வந்துச்சு? ஷாலினி நடுக்கத்தோட, ஐயோ தெய்வமே. இதையெல்லாம் சதீஷ் கிட்ட ஷாலினி சொல்லிட்டான். சதீஷ் ஃபர்ஸ்ட்ல நம்பவே மாட்டான். டாக்டர் கிட்ட போகலாம்னு தான் சொல்றான். ஆனா அருணோட பிஹேவியர் டே பை டே ரொம்ப மோசமாயிருச்சு. நடுவு ராத்திரில ஒரு குரல் வரும். ஆனால் சின்ன பையனோட குரல் இல்லை, ஆழமான பெரிய ஆண் குரல். அருண் பயங்கரமான குரலுடன், நீ என்ன தடை செய்ய முடியாது, இவன் என்னோட உடம்பு. ஷாலினி அழுகியோடு, அருண் ஸ்டாப், நீ என் பையன்டா. கடைசியில அவங்க ஒரு சாமியார் கிட்ட போய் உதவி கேட்டாங்க. சாமி கிட்ட அருண் வந்த உடனே அவன் கோவமா கத்த ஆரம்பிச்சான். சாமியார் ஒரு ஆழமான குரலோட, இது சாதாரண நோய் இல்லை, இவ்வளவு பெரிய ஆவி இந்த குட்டி பையன் ஓடில செட்டில் ஆயிடுச்சு. காலம் வரப்போது இந்த ஆவி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடும். சதீஷ் பயத்தோட, சாமி இப்ப என்ன பண்ணுது? இப்ப சாமியார், ஒரு வலிய பூஜை செய்யணும், இல்லாட்டி அவன் லைஃபும் உங்களோட லைஃபும் நாசமாயிடும். சாமியார் சொல்லி கொடுத்தார். கோவில்ல தங்க வச்சு பார்த்தாங்க. வீட்டில் அருண் இருக்கக்கூடாது. ஆனா அருண் கோவில் வரும்போது ஃபுல்லா வயலண்டா ஆயிட்டான். அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் போட்டு உடைச்சான். அருண் பேய் பிடித்த குரல் ஒரு பயங்கரமான சிரிப்போட, உங்க சாமியார் இப்ப என்ன பண்ண போறான்? நான் இவனோட உடம்புலையே விட மாட்டேன். ஒரு ராத்திரி ஒரு பெரிய சத்தம். ஷாலினி கிச்சன்ல இருந்தா. திடீர்னு அவ பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணான். திரும்பி பார்க்கும் போது அருண் கதவு கிட்டே நிக்கிறான். கண்ணு ஃபுல்லா கருப்பா, உதடு ஃபுல்லா ரத்தக்கரை. அவன் கையில கத்தி. ஷாலினி கத்துறா, அருண் அந்த கத்தியை கீழே படு ப்ளீஸ்.
அருண், அம்மா, எனக்கு உன்னோட ரத்தம் வேணும். திடீர்னு அருண் கீழே மயங்கி விழுந்துறான். பாடி ஷிவர் பண்ணுது. ஷாலினி தலையில கையை வச்சுக்கிட்டு அழுறா. சாமியார் ஒரு பூஜையை அரேஞ்ச் பண்ணாரு. அருண் நடுவுல உட்கார வச்சு கையை கட்டி போட்டாங்க. மந்திரம் உச்சாரிடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அருண் கத்த ஆரம்பிக்கிறான். குட்டி பையனோட வாய்ஸ் இல்ல, ஒரு ஆண் குரல் மிக பயங்கரமா இருந்துச்சு. அருண், நான் இவன் விட போறதில்ல, இது என்னோட உடம்பே. சாமியார், ஓம் நமோ பகவதே, விடு, இவனை விடு. திடீர்னு அருண் உடம்புல ஒரு கரண்ட் ஷாக் ஆகுற மாதிரி வைப்ரேஷன். கண்ணு ஒயிட் ஆயிடுச்சு. ரூம் ஃபுல்லா தீஞ்ச வாட. ஷாலினி அழுகையோடன், தெய்வமே, என் பையனை காப்பாத்து. ஒரு பெரிய சத்தமோட அருண் மயங்கி கீழே விழுறான். சாமியார், இவ்வளோ பெரிய ஆவி இந்த சின்ன பையன் உடம்புல கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இனிமேல பிரச்சனை இல்லை. சில நாட்களுக்கு பிறகு லைஃப் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அருண் பார்த்து எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த பையன் மறுபடியும் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவரோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி ஷாலினி அருணை தூக்கிக்கிட்டு போறா. பையனை கட்டில படுக்க வைக்க. அருண் திடீர்னு அவங்க அம்மா காது கிட்ட சொல்றான், மதுவா. அருண், அம்மா, நீ நினைக்கிறியா நான் திரும்ப நார்மல் ஆயிட்டேன்னு? நான் இப்ப மட்டும் இல்ல, நான் அவ கூட தான் இருக்கேன், நிரந்தரமா. ஷாலினி உடனே அதிர்ச்சி ஆயிட்டா. அருணோட கண்ணு ஸ்லோலி கருப்பு ஆகுது மறுபடியும். காலையில வீட்டுல ஒரு மையான அமைதி. நேபர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. சந்தோஷம் ஷாலினியும் அவங்க உடம்பு ரூமுக்குள்ள ஃப்ளோர் மேல ரத்த வெள்ளத்தோடு இருந்துச்சு. அருண் மட்டும் மேல உட்காந்து சிரிச்சு கொண்டிருந்தான். அருண் ரொம்ப நிதானமான குரலோடன், நான் திரும்பி வந்துட்டேன். இன்னும் ஒரு குடும்பத்தை வேட்டையாட